பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்கள் நினைவில் இருப்பது, நீங்கள் நினைத்து கொண்டே இருப்பது நிச்சயம் கிடைக்கும் வரும். ஆதார வசனம் 3 யோவான் 2வது வசனம். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். கர்த்தரோடு வாழ்கின்ற ஆத்துமாக்களே, சரீரம் இளைத்து போவது போல ஆத்துமாவும் இளைத்து போகும். சரீரத்துக்கு சரியான சத்தான பேலன்ஸ்டு டயட் இல்லாததினால், சரியான ஓய்வு கொடுக்காததினால், நோய்வாய்ப்படுவதனால் இளைத்து போகிறது. இதை நாம் காண்கிறதுனாலே பார்ப்பவர்கள் கேட்கிறார்கள், ஏன் இளைச்சிட்டே போகிறீங்க, என்ன ப்ராப்ளம் என்று கேட்கிறார்கள். ஆத்துமா இளைத்து தொய்ந்து போய் பலவீனப்பட்டு போயிருப்பது யாருக்கு தெரிவதில்லை. இது அவரவர்களுக்குத்தான் தெரியும். ஏன் ஆத்துமா தொய்ந்து போகிறது? பயம், எதிர்காலத்து குறித்த பயம், சந்தேகம், தோல்வி மேல் தோல்வி, மாறும் என்று எதிர்பார்த்த காரியங்கள் மாறாமல் நம்மை சேலஞ்சுக்கு அழைப்பது போல இருப்பது, ஒரு அடி ஏறினால் 2 அடி சறுக்குவது, அவமானம், நிந்தை, இவைகளையெல்லாம் ஒன்று சேர்ந்து இனி நீ எழும்ப வாய்ப்பே இல்லை, இப்படியே இழுத்துக்கோ பறிச்சுக்கோ என்று வாழ்வதுதான் சரி, அதுதான் வழி, வேறு வழி இல்லை என்று நம் ஆத்துமாவின் ஆற்றாமையின் குரல் நமக்கே கேட்கிறது. அப்படியே சுருண்டு அமர்ந்து விடுகிறோம். இதைத்தான் ஆத்தும பாரம் என்கிறது வேதம். இந்த பாரத்தின் அழுத்தம் டிப்ரெஷனில் கொண்டு போய் விடும். இந்த பாரத்தை லெகுவாக்க, இந்த பாரத்தை இல்லாமலாக்க எந்த மனிதனாலும் கூடாது. இந்த பாரத்தை மனிதனிடம் இறக்கி வைத்தால் இனியும் கொஞ்சம் சேர்த்து அதிகமாக்கி லோடு ஏற்றி விடுவார்கள். யோபு விஷயத்தில் அதானே நடந்தது. யோபுவோ சகலத்தை இழந்து ரோட்டில் உட்கார்ந்து பருக்களை சுரண்டி கொண்டிருக்கிறான். அத்தனை பெரிய பணக்காரன், எல்லாவற்றையும் இழந்து விட்டார். இது எல்லாருக்கும் தெரியும். இவனுடைய 3 நண்பர்களும் வந்து 7 நாட்கள் அமைதியாக அவனோடு அமர்ந்திருந்தார்கள். அப்படியே இருந்திருக்கலாம். பின் ஒருவராக யோபுவை சாடுகிறார்கள். நீ இப்படி செஞ்சிருப்ப, நீ அப்படி செஞ்சிருப்ப, ஆண்டவருடைய வார்த்தை இப்படி இருக்குது, இதுதானே வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல, எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல. அவனோ சகித்து பின் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஒரு நாயை அடித்து துரத்திக்கிட்டே இருந்தால் கூட அது கூட திரும்பி குலைக்கும். அவன் அறிக்கை செய்கிறான், நான் அவரை இடப்பக்கம் வலப்பக்கம் மேலே கீழே பார்க்கிறேன், எனக்கு தென்படவில்லை. கர்த்தர் என கண்களுக்கு தென்படவில்லை. ஆனால் ஒன்றை உணர்கிறேன், அவர் என் எல்லையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நான் பார்ப்பேன், என் சொந்த கண்களால் பார்ப்பேன். சோதித்தபின் நான் பொன்னாக விளங்குவேன். நீ யாயாவது இடத்தில் இரக்கம் வேண்டி கெஞ்சுவேன் என்றான். தன்னையே கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். தன்னையே நாமே கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளாவிட்டால் இந்த உலகம் நம்மளை அழித்து விடுங்க, சொந்தமே நம்மளை அழித்து விடுங்க. நாம் திடப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய புத்தியுள்ளது. இவன் காலத்தில், யோபுடைய காலத்தில் வேதம் இல்லை, சபை இல்லை, பிரேயர் செல் இல்லை, ஏதுமில்லை. தன்னை தேவனிடம் சமர்ப்பித்தான், நிதானமாக பேசினான். அதனால்தான் யோபுவின் புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. 42 அதிகாரம் இது நமக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு இவனுக்கு ஒரு 42ஆம் அதிகாரத்தை வைத்தார். 38ஆம் அதிகாரத்திலிருந்து யோபுவோடு பேசுகிறார். நீ எங்கே இருந்தாய்? நான் அதை செய்யும்போது நீ எங்கே இருந்தாய்? இதை செய்யும்போது நீ எங்கே இருந்தாய்? உன்னால் முடியுமா என்று கேட்கிறான். வாயை பொத்தி கொண்டான். சாத்தான் சத்துரு எவற்றையெல்லாம் பிடுங்கி இவன் ஆத்துமாவை விழத்தள்ளி மண்ணோட தள்ளினானோ, ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டானோ, அவைகளெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை. சாத்தான் வெட்கப்பட்டு போனான். அவன் பிடுங்கினதை எல்லாம் ஆண்டவர் இரட்டத்தனையாக கொடுத்து யோபை எடுத்து நிலை நிறுத்தினார். அவர் மட்டும்தாங்க எடுத்து நிலை நிறுத்த முடியும். கர்த்தர் மட்டும்தான் நிறுத்த முடியும். அத்தனை சொந்தங்களும் பரிசு பொருட்களோடு வர கர்த்தர் கிரியை செய்தார், வரவழைத்தார் ஆண்டவர். இதானுங்க உங்கள் வாழ்வில் நடக்கும், என் வாழ்வில் நடக்கும். கர்த்தரை இறுக பிடித்து கொண்ட எல்லா வாழ்வும் இதுதான் நடக்கும். எந்த மனிதனிடம் உங்கள் தொய்ந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்க ஆத்துமாவை திறந்து காட்டாதீர்கள். மனிதன் எல்லைக்கு வரையறைக்கு உட்பட்டவன், மனம் இல்லாதவன், நேரம் இல்லாதவன். நேரம் எனக்கு இல்லை என்பான். அவனுக்கு இப்படித்தான் வேண்டும் என்று மனதுக்குள் குரூர சிந்தனை உள்ளவன். பாருங்கள், தாவீது இதையெல்லாம் அறிந்த தாவீது என்ன சொன்னான்? என் ஆத்துமாவை உம்மிடம் உயர்த்துகிறேன் என்று கர்த்தரை பார்த்து சொன்னான். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நான் சமாதானத்தை தேடினால் ஒரு சண்டைக்கு வருகிறார்கள்.
என் ஆத்மாவை விடுவியும். சத்ரு சிங்கம் போல என் ஆத்மா பிடித்திருக்கான், பீறி கொண்டு போகாதபடிக்கு விடுவியும் என்று கர்த்தரிடம் முறையிட்டான். மனிதரிடம் அல்ல, அறிக்கையிட்டான். எப்படி அறிக்கையிட்டான்? என் ஆத்துமாவை பாதாளத்தினை விடமாட்டீர், என் ஆத்துமா நன்மையினால் தங்கும். எதை வச்சு சொன்னான்? கர்த்தர் மேல் இருக்க நம்பிக்கையை வைத்து சொன்னான். இதற்கு முன்னால் கேள்விப்பட்ட சாட்சிகள், படித்த சாட்சிகளை வைத்து சொன்னான். என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பண்ணி விடுவியும், உம்மை நம்பி இருக்கிறேன், வெட்கம் அடையாதபடி செய்யும். இவைகளெல்லாம் தாவீதின் விண்ணப்பம், முறையீடு, ஏக்கம். கர்த்தர் இறங்கி கிரியை செய்தார். கர்த்தர் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்லங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக காத்திருக்கிறார். உங்களை இப்படியே தொய்ந்து போய் உங்களை அழிக்க வேண்டுவது பிசாசின் சித்தம். கர்த்தருடைய சித்தம் அதுவல்ல. உங்களை உயர்த்த வேண்டும், வாழ வைக்க வேண்டும். நீங்கள் வாழ்வதை பார்த்து அவர் சந்தோஷப்பட வேண்டும். ஒரு பெற்றோர் எப்படி பிள்ளைகள் வாழ்வதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் நினைக்கிறார்களோ அதை காட்டில் 1000 மடங்கு கர்த்தர் நினைப்பார். அதுக்குண்டான காரியங்களை அவர் செய்வார். நீங்கள் அவரோடு ஒத்துழைக்க வேண்டும். தாவீதை தேடி வரவழைத்தார் மக்களை, மூப்பர்களை, சேனை தலைவர்களை. சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினார். அவன் காடு காடாக சுற்றிய நாட்களை நினைத்து பாருங்கள். இப்போ ராஜாவாக வீற்றிருக்கும் நாளை நினைத்து பாருங்கள். அவன் ஆடு மேய்த்த நாட்களை நினைத்து பாருங்கள். சொந்த வீட்டாரை அவனை அலட்சியப்படுத்த நாட்களை நினைத்து பாருங்கள். இது நடந்ததா இல்லையா தாவீதுக்கு? அப்புறம் ஏன் நீங்கள் தொய்ந்து போகிறீர்கள்? எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கும். 17 வயது பையன், +2 படிக்கிற பையன் யோசேப்புக்கு நடக்கவில்லையா? உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இதுவல்ல உங்கள் வாழ்வு. எழுந்து உட்காருங்கள். உங்களை நீங்களே திடப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்வது, இத்தனை திரளான சாட்சிகள் நான் வேதத்தில் வைத்திருக்கிறேனே. யாருக்காக? உனக்காக. அந்த சாட்சிகளை பார், என் வார்த்தையை தியானம் பண்ணு. அத்துணையும் தாவீதுக்கு தாக்கு பிடித்து வைத்திருந்தது அவ்வளவு கஷ்டத்தில் எது என்றால் அவன் பெற்ற அபிஷேகம். நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீ வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், வேண்டுகிறார். நாம் ஒன்றை விரும்பினால் அதை அடைவதற்கு, செய்து முடிப்பதற்கு யார் தடை? கர்த்தர் ஒன்றை விரும்பினால், நமக்கு செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அதை தடுப்பதற்கு யார்? யோபு 42:2 ஒருவரும் இல்லை. நீங்கள் முதலில் உங்கள் ஆத்மாவிலே வாழத் தொடங்க வேண்டும். கர்த்தர் உங்களை பார்த்தான் சொல்கிறார். அவன் இருதயத்தின் நினைவை எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீதிமொழிகள் 23:7. என்ன நினைவில் கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்வு. இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் அப்படியே விட்டு விடுங்கள். அது உங்களால் ஒன்று செய்ய முடியாது. கர்த்தர் கையில் எடுத்துக்கொள்வார். நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை சிந்தையில் வையுங்கள். அது உங்களால் கூட வேண்டும். சித்தத்தை நிறைவேற்ற முடியும் கர்த்தரால். அவர் நீதிபரர். ஆத்மாவில் வாழ்வது எப்படி? இப்பிள்ளை சுகவீனப்பட்டிருக்கிறார், மனைவி சுகவீனப்பட்டிருக்கிறார், கணவன் சரியில்லை, டேர்ம்ஸு சரியில்லை. இதையெல்லாம் பார்க்கிறீர்கள். இந்த பார்ப்பதை விட்டுவிடுங்கள். விட்டுவிட்டு எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அதை சிந்தையில் வையுங்கள். என் கணவர் இப்படி இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும், என் தொழில் இப்படி இருக்க வேண்டும், என் சம்பாத்தியம் இப்படி இருக்க வேண்டும், பேங்க் பேலன்ஸ் இப்படி இருக்க வேண்டும், நான் சபைக்கு நேரமே போக வேண்டும், குடும்பத்தோடு போக வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், கூடி நாங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். இப்படி அற்புதமான வாழ்வை நீங்களே நினையுங்கள், சிந்தையில் கொண்டு வாருங்கள், ஓட விடுங்கள், வாழுங்கள், தினமும் வாழுங்கள். எப்படிங்க வாழ்கிறது? வீட்டில் பார்க்குறமே எப்படி இருக்கிறது? இதை பார்த்துட்டு எப்படிங்க இப்படி வாழ்வது? இப்படி சொன்னால் நீங்கள் அப்படியே இருக்க வேண்டியதுதான். அதை விட்டு விடுங்கள். தாவீது எப்படி செய்தான்? யோபு எப்படி அறிக்கை செய்தான்? நான் பார்ப்பேன் என்று சொன்னான் அல்லவா? அவன் நிலை இருந்த நிலை என்ன? நான் சோதித்துவேன், பொன்னாக விளங்குவேன் என்றான் அல்லவா? அவன் சொல்லும்போது அவன் நிலை என்ன? யோசித்து பாருங்கள். உங்களால் முடியும். இதற்கு என்ன வேண்டும்? விசுவாசம் வேண்டும். கர்த்தர் மேல் அன்பு வேண்டும். யார் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள்? யாரை நேசிக்கிறீர்கள்? யார் உங்களை நேசிக்கிறார்? கைவிடவே மாட்டார். அது இருந்தால் போதும், நீங்கள் வாழலாம், ஆத்மாவில் வாழலாம். முறுமுறுப்பும் அவிசுவாசமும் பயமும் சந்தேகம் இருக்கும் இடத்தில் மலையளவு கிருபை இருந்தாலும் ஒன்று செய்ய முடியாது. அது இருக்கவே கூடாது. அப்படி ஆத்துமாவிலே நீங்கள் வாழங்க தொடங்கினவர்கள் வாழ்ந்தார்கள். சாட்சிகள் உண்டு, பாருங்கள். கண்கள் காண யாவரும் காண அப்படியே பெற்று வாழ்ந்தார்கள். தாவீது கோலியாத்தை எப்படி அடித்தான் யோசித்து பாருங்கள். சின்ன பையனுங்க, அவன் இருக்கிறான். அவனை பற்றி வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஆத்துமாவிலே, மனதிலே, உள்ளத்திலே வாழ்ந்தான். என்ன வாழ்ந்தான்? என் தேவன் பெரியவர், நீ எம்மாத்திரம், விருத்த சேதனம் இல்லாதவனே நீ எம்மாத்திரம். நான் உங்களுக்காக அந்த 2 வசனத்தை வாசிக்கிறேன். அவன் சொல்லுகிறான் கோலியாத்தை பார்த்து, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார்.
அவனே சொல்கிறான், ஃபியூச்சரை பற்றி சொல்கிறான், நின்றுக்கிட்டு சொல்கிறான், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்கள் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். கொடுப்பார், நான் செய்வேன். செய்கிறதுக்கு முன்னாடி சொன்னானுங்க, அதாங்க ஆத்துமாவில் வாழ்வது. செய்து முடித்தானா இல்லையா? அப்படித்தான் நீங்களும் உங்களுடைய எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனையை வைத்து 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 சொல்லுங்கள், அப்படியே வாழ்வீர்கள். வெற்றி ருசித்தான், உள்ளதில் முதலியே ருசித்து பார்த்து விட்டான், அதை அடைந்தான். அபிரகாமும் அப்படித்தானே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட 100 வயது. எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, இந்த தாத்தாவுக்கு பேர் வழியே இல்லையா என்று. ஈசாக்குன்னு பேர் வேறு கொடுத்துருக்கிறாராமா, சொல்லிகிட்டு இருக்கிறார். அப்படி நடந்துதான் இல்லையா? வாழ்ந்தான். எப்படி வாழ்ந்தான்? ஈசாக்கின் மூலமாக மணலத்தனையான சந்ததியை நினைத்து வாழ்ந்தான், பெற்றுக்கொண்டான். எபிரேயர் 6:15, ரோமர் 4:20-21 குறித்து வைத்துக் கொண்ட வசனங்களை எல்லாம் இணைத்து வைத்து பாருங்கள். வாக்கை, தேவ வாக்கை ஆத்மாவில் விதைத்து, அதை விதைத்திருக்கிறேன் என்பதை விளைச்சலை காட்டுங்கள், எண்ணுங்கள். அவைகள் கண்கள் காண உங்களை வைப்பார். ரூத்து 3:11 போவாசு ரூத்தை பார்த்து சொல்கிறார், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அப்படி கர்த்தர் உங்களை பார்த்து இப்படி சொல்கிறார், நீ எப்படி சிந்தையில் நினைக்கிறாயோ, நீ எப்படி விரும்புகிறாயோ அதையெல்லாம் உனக்கு நான் செய்வேன் என்கிறார். விரும்புங்கள், உயர்ந்ததை விரும்புங்கள், உயர்ந்ததை கேளுங்கள். குடும்பம் ஒன்று சேர வேண்டும், நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், கார் வாங்க வேண்டும், சபைக்கு செல்ல வேண்டும், அதிகாலையில் பிரேயர் எடுக்க வேண்டும். கேளுங்கள். ஆத்துமா வாழ்ந்த ரிப்ளிக்காத நிஜ வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வு என்று இதைத்தான் பெரியவர்கள் சொன்னார்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, ஆத்துமாவிலே நீர் கொடுத்திருக்கும் அந்த ஆசீர்வாதமான வாக்கை வேதத்திலிருந்து எடுத்து எடுத்து வைத்து ஒத்திகை பார்த்து அப்படியே வாழ்வேன் என்று நான் வாழ்வேன், நிஜத்தில் பெற்றுக்கொள்வேன். உங்களுடைய வாக்கின்படி இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு தினமும் கொடுத்த வாக்கை விசுவாசித்து சிந்தையில் அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து நான் காட்டுவேன், பெற்றுக்கொள்வேன். ஆமேன். ஹல்லேலூயா.